அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் லேர்ன் வித் பேசிக்ஸ் சேனல். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி பார்த்தோம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் எலமெண்ட்டை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த கிளாஸு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் 7th லெசனாக இருக்குது. ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து மாலிகூல்ஸை உருவாக்குது, மாலிகூல்ஸ் எல்லாம் சேர்ந்து எலமெண்ட்டை உருவாக்குது. ஆட்டமில் என்னென்ன இருக்குது? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் மாஸ் இருக்குது, எலக்ட்ரானுக்கு மாஸ் கிடையாது. எலக்ட்ரானோட மாஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். மாஸ் நம்பர்னால் என்ன? த சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்டு மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்னு என்னென்னா, ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி சொன்னீங்கன்னா அதுதான் மாஸ் நம்பர். அட்டாமிக் மாஸ். இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் ஆர் வெரி ஸ்மால். நமக்கு தெரியும் ஆட்டம் வந்து கண்ணுக்கே தெரியாத சின்ன பொருள். இட் இஸ் டிஃபிகல்ட் டு மெஷர் தேர் மாசஸ். அதோடைய மாஸை வந்து மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெரிய பொருளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு வெயிகிங் மிஷினில் போட்டோ இல்லை பேலன்ஸ் யூஸ் பண்ணியோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். ஆனால் கண்ணுக்கே தெரியாத சின்ன ஒரு பொருள் அப்படிங்கிறனால இதோட மாஸை மெஷர் பண்ணுறது கஷ்டம். யூ கேன் மெஷர் த மாஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் மெட்டீரியல்ஸ் இன் கிராம் ஆர் கிலோகிராம். பெரிய பொருளை வந்து நம்ம கிராம்லேயோ கிலோகிராம்லேயோ மெஷர் பண்ணிடலாம் அதோட மாஸை. த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் மெஷர்ட் இன் அட்டாமிக் மாஸ் யூனிட், AMU. அதாவது மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் அதுக்கு என்ன யூனிட் அப்படின்னா AMU, அட்டாமிக் மாஸ் யூனிட். AMU அப்படின்னு அழைப்போம். யூனிட் இஸ் 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் ஏ கார்பன் 12 ஆட்டம். அதாவது கார்பன் 12 ஆட்டமில் உள்ள மாஸில் 1/12 தான் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது. இன் மாடல் சிஸ்டம் the symbol U is used to denote atomic mass. Relative atomic mass, AR. As an atom is very small, its absolute mass cannot be determined directly. நமக்கு தெரியும் ஆட்டம் வந்து மிக சிறிய பொருளாக இருக்கனால அதோடைய அப்சல்யூட் மாஸை டைரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. The early pioneers of chemistry established one element as a standard, gave it an arbitrary value of atomic mass and using this value they measured the relative mass of the elements. அதாவது என்னதுன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு தனிமத்தை எடுத்துக்குவாங்க, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, அதோட மற்ற எல்லா எலமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி ஒவ்வொன்றுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, மாஸ் கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால இதுக்கு ரிலேட்டிவ் மாஸ் அப்படின்னு பேர். The mass is obtained by this way is called relative atomic mass. In the beginning, the mass of hydrogen atom was chosen as a standard and masses of other atoms were compared with it. அதாவது ஸ்டார்டிங்கில் ஹைட்ரஜன் ஆட்டமை ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிட்டாங்க, மற்ற எல்லா ஆட்டமையும் அதோட கம்பேர் பண்ணி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சாங்க. லேட்டர் ஹைட்ரஜன் ஆட்டம் வாஸ் ரீப்ளேஸ்டு பை ஆக்சிஜன் ஆஸ் ஸ்டாண்டர்ட் பிகாஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐசோடோபிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்தை விட்டுட்டு ஆக்சிஜன் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டமில் நிறைய ஐசோடோப் வந்துச்சு. H11, H12, H13, புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம் அப்படின்னு 3 ஐசோடோப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ நவ் கார்பன் 12 வித் அட்டாமிக் மாஸ் 12 இஸ் யூஸ்டு டு ஸ்டாண்டர்ட் ஃபார் மெஷரிங். இப்போ என்ன பண்ணாங்கன்னா கார்பன் 12 எடுத்துக்கிட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட் டிவைடட் பை 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஒன் கார்பன் 12 ஆட்டம். மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிக் மாஸ் பை மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்ரி யூசஸ் C12 ஆஸ் ஸ்டாண்டர்ட். இப்போ மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்ரி யூஸ் பண்ணி அட்டாமிக் மாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதில் வந்து C12 கார்பன் 12 வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், AAM. The average atomic mass of an element is the weighted average of the masses of its naturally occurring isotopes. இதான் இதுக்கு டெஃபினேஷன். ஆவரேஜ் ஏன் போடணும் அப்படின்னா, நம்ம இயற்கையில் கிடைக்கிது இல்லை அந்த எலமெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி எலமெண்ட்டாக கிடைக்கிறது இல்லை, அதோட மிக்சராக தான் கிடைக்கிது. இப்போ கார்பன் 12ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் 12ம் இருக்குது, கார்பன் 13ம் இருக்குது.
ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன் 17 இருக்குது, ஆக்சிஜன் 18 இருக்குது. அந்த மாதிரி எல்லா ஐசோடோப்ஸுமே ஒன்றா சேர்ந்து ஒரு மிக்சராக தான் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி மிக்சராக கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எத்தனை மிக்சர் கிடைக்குதோ அதில் எத்தனை ஐசோடோப்ஸ் இருக்கோ அத்தனை ஐசோடோப்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணணும், அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு ஆவரேஜ் பண்ணணும். அதுதான் பின்னாடி வரக்கூடிய அந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Let us consider an element which exists as a mixture of 50% of an isotope having a mass of 9 AMU and 50% of another isotope having a mass of 10 AMU. So average atomic mass எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா is equal to mass of first isotope into percentage of abundance of first isotope plus mass of second isotope into percentage abundance of second isotope. Thus for the given element 9 AMU isotope எவ்வளோ இருக்குது, 50% இருக்குது. 10 AMU isotope எவ்வளோ இருக்குது, 50% இருக்குது. ஸோ therefore atomic mass is equal to 9 into எத்தனை பர்சன்ட், 50% plus 10 into எத்தனை பர்சன்ட், 50%. 9க்கு 50% 4.5, 10க்கு 50% 5, ரெண்டும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 9.5 AMU. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கார்பன் 12க்கு நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிப்போம். பீரியாடிக் டேபிளில் 12.01 AMU போட்டிருக்காங்க. இது எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். The natural abundance of C12 and C13 are 98.9% and 1.1%. C12 வந்து 98.9% இருக்குது, C13 வந்து 1.1% இருக்குது. ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் equal to 12 into 98.9 by 100 plus 13 into 1.1 divided by 100. இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 12.011 AMU அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு கிளாஸில் அட்டாமிக் மாஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.